ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் முடக்கத்தாங்கிற நண்பர்களே. அவர்கள் என்ன பாருங்களேன், இதே போகுது. இங்கே பாருங்க, இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. முடக்கத்தாங்கீரையை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முடத்தையே அறுத்துடும் நண்பர்களே. முழங்கால் வலி மற்றும் எலும்புக்கு வலுவூட்டுறது இது எல்லாமே இந்த கீரையில் இருக்குது நண்பர்களே. ஆமாம், இது எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்களேன், கருவேப்பிலை மரம் இருக்குது. இப்போ அதாவது காட்டியிருப்பேன் நான். அந்த மரத்துக்கு கீழே அந்த பாக்ஸில் காற்றுல எப்பயோ விதையை விழுந்திருக்குது. இன்னும் காற்றுல விழுந்திருக்கணும், இல்லைன்னா பறவை எச்சத்தில் விழுந்திருக்கணும். அது இந்த அளவுக்கு இந்த பாருங்க அப்படியே போய் இப்படி போகுது. அந்த மரத்துலையும் அப்படியே ஏறி போயிட்டுருக்குது. இது கருவேப்பிலை, அது அரிநெல்லி. நான் பலராக காமிச்சிருப்பேன். ஆமாம் நண்பர்களே, பலராக காமிச்சிருப்பேன். அரிநெல்லியோடு அந்த நிறைய இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இது அப்படியே இந்த ஃப்ரண்ட் கார்டன் வச்சுக்கோங்களேன். அழகுக்காக இந்த போகன்வில்லா இந்த இது அப்படியே பொக்கே மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படி பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். பொக்கே மாதிரி இருக்கும் நண்பர்களே, நீளமாக இருக்கும். இந்த பாருங்க, அப்படி முடிச்சு கொடுத்தோம்னா யாரும் ரிசீவ் பண்ணணும்னா கூட வீட்டுக்கு வரும்போது இந்த பொக்கையை கொடுத்து கூட ரிசீவ் பண்ணி ஒரு சில பேர். ஆமாம் நண்பர்களே, இது பூரா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு அந்த ஏரியா நண்பர்களே. இதில் பூரா இந்த ஆரவல்லா அதை வச்சுக்க நண்பர்களே. இந்த பாக்ஸில் இதில் ஒரு தக்காளி கண்டு கூட இருக்குது. இந்த இப்போ ஒடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள் தக்காளி, அதை எடுத்து அப்படியே ரீப்ளான்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில், ஒரு கண்டெய்னரில். ஓகே நண்பர்களே, இது ஒரு வகையான போகன்வில்லா நண்பர்களே. இந்த பாருங்க, இது ஒரு வகையான போகன்வில்லா. அது இந்த பாருங்க, அது பொக்கே மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்காது, சும்மா அப்படியே ஒரு பொக்கே மாதிரி இருக்காது. பட் ஒரு நல்ல ஒரு கலர் அது. ஓகே நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்க, அந்த முடக்கத்தானிக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, லாஸ்ட் டைம் தெரியாமல் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க யாரோ. எப்படி பண்ணணும்னா ஆக்சுவலாகவே இந்த பாருங்க, சிசரை வச்சு இந்த பாருங்க இப்படி கட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இப்படி கட் பண்ணுறேன். இங்கேயும் கட் பண்ணுறேன், இங்கேயும் கட் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு கட்டு, 3 கட்டு பண்ணிருக்கேன் நண்பர்களே. சிசரை ஒரு கையில் கேமரா இருக்குது, மொபைல் இருக்குது, இன்னொரு கையில் சிசர் இருக்குது. சிசரை இப்படி வச்சுருக்கேன் நண்பர்களே. வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது அப்படியே மரத்தில் போயிருக்குல்ல, அதை அப்படி இழுக்கிறேன் பாருங்களேன். அருமையான கீரை நமக்கு கிடைக்கும். இதையும் கட்டு நண்பர்களே. இங்கேயும் கொஞ்சம் கட்டு சரியாக விழுதலை. இப்போ இதை பூரா கட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இங்கேருந்து கட் பண்ணிட்டு அப்படி இழுக்கிறேன் பாருங்களேன். அந்த வருது பாருங்கள் கீரை, அங்கே பாருங்க, அங்கே வரைக்கும் போயிடுச்சு நண்பர்களே. அங்கே வரைக்கும் போயிடுச்சு, வருது பாருங்கள், வருது பாருங்கள், அங்கே பாருங்க, அவ்வளோ வரைக்கும் நண்பர் கீரை. இந்த பாருங்க, இந்த அளவு கீரை நண்பர்களே. நான் உடனே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இங்கே வச்சு காட்டுறேனே, இந்த டூவீலர் மேலே வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் காட்டுறேனே. இந்தளவுக்கு கீரையை நான் பறிச்சிக்கிறேன் தெரியல. வித்தின் 1 மினிட் தான். நீங்களே பார்த்தீங்க இல்லையா, 4 கட்டு கொடியில் இந்த ஸ்டெம்மில் கட்டி இங்கே வச்சுருக்கேன். இந்த விதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாருங்களேன், இந்த விதையெல்லாம் நல்லா விதைச்சி நெத்தாயிடுச்சு நண்பர்களே. இந்த பாருங்கள், நெத்தாயிடுச்சு. நெத்தப்பறம் பறிக்கிறேன். பறிச்சுட்டு இந்த பாருங்களேன், உதிருது அப்படியே. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் போட்டிங்க நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக போடுறதுக்கு நான் இந்த லிங்க்கு அதிலே இருக்குது, அந்த முடக்கத்தானே இருக்கும். அதில் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இதெல்லாம் அதனுடைய விதைகள் தான். பலூன் பைன்னு பேர் இங்கிலீஷில். அந்த பலூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரங்க ஒவ்வொரு நேமுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பலூன் மாதிரி இருக்கும், உள்ளே ஏற்றிருக்கும் நண்பர்களே, உள்ளே விதை இருக்கும். இவ்வளோ பறிச்சிக்க நண்பர்களே. என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்களேன், இந்த இங்கே 2 கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த பாருங்களேன், கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன். ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு,
அது அந்த அதில் மரத்தில் உள்ளது. இந்த கண்டெய்னர் போட போகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இதில் கொஞ்சத்தை போடுறேன். அப்புறம் இன்னொரு கண்டெய்னர் இருக்குது இந்த வாசல்லையே. இந்த அவருக்கு பாருங்க, மண்களை வேணால் கலந்து வச்சுருக்கேன், அதில் ஒன்றில் போடுறேன். அப்புறம் சில விதைகளை இந்த பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளே அப்படியே போட்டு நாக்கு இது மேலே ஏறி போதும். அப்படியே போட்டு வரேன் நண்பர்களே. இந்த பாருங்க, கசக்கி போடணும். நான் முதல்ல போடும்போது கசக்கலை, அப்போ தான் அந்த விதை வந்து உள்ள கரெக்டாக அந்த வரேங்க. ஓகேங்களா, அதை நான் எடுத்து கசிக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ இது என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த வெடியை வந்துருக்கு இல்லையா, அப்படியே தூக்கி உள்ளே விட்டுறேன். அப்படியே தூக்கி அந்த பக்கம் விட்டுனா அந்த கொடி அப்படி அது நோக்கி போகும். ஏன்னா என்ட்ரன்ஸை வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, காலில் முடிப்படும். அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டி இப்படி தூக்கி விட்டேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இப்படி இருந்ததை தூக்கி விட்டுட்ருக்கேன், நிற்க மாட்டேங்குது. எனவே கொஞ்சம் ட்ரை பண்ணால் நின்றோம். இந்த பாருங்கள், இது வெளியே இருந்துச்சு, போகிறவங்க வர காலில் படுன்றதுக்காக இப்படி தூக்கி விட்டேன் நண்பர்களே. ஓகே, நம்ம சிஸ்டரை மறந்துட்டு போயிடுவோம் சம்டைம்ஸு, அதனால் இப்போ எடுத்துக்கிறேன் சிஸ்டரை. இந்த முடக்கத்தாங்கிலாம் கூட காமிச்சிட்டு, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நன்மைகள் என்னன்னு தெரியாது, மார்க்கெட்லேயும் அவ்வளோ கிடைக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள கண்டெய்னர்ஸில் உள்ள மூலிகை நண்பர்களே, ஒரு அதையும் கூட சொல்லிடுறேனே, செப்பரேட் வீடியோ வைத்துறேன் நண்பர்களே. அப்புறம் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்க மூலிகை, துளசி, வெத்தலை, இது மாதிரி வச்சுருக்கேன், தனியாக ஒரு வீடியோ தரேன் நான் அதை. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். Happy gardening. Have a nice day. Thank you so much.